ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெடல்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃப்ளவர் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்பைரல் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ அதை வச்சு தான் நம்ம ஃப்ளவர் வந்து போடுவோம். ஓகே, நமக்கு எத்தனை பெடல்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிவைட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அந்த பெடல்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக வரும். நெக்ஸ்ட்டு நம்ம அம்ஸ் வச்சு போடுவோம் இல்லையா? ஸோ அது சொல்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஸ்பைரல் வந்து போட்டுடுறீங்க. ஸோ அம்ஸ் வந்து இப்படி இந்த மாதிரி போடலாம். ஸோ இல்லைன்னா உங்களுக்கு கரெக்டாக லெவலாக வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பைரல் போட்டு இந்த மாதிரி 4 கோடு போட்டுக்கோங்க. ஸோ 4 கோடு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவனாக வந்து வரும். ஸோ இதுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா? ஸோ அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த பக்கம் ஜாயின் பண்ண இடம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் இருந்து இருங்க, நான் வேறு ஒரு ஃப்ளவர் போட்டு காமிச்சிட்டு சொல்கிறேன். அப்படியே இதிலே ஜாயின் பண்ணி விட்டுடலாம். ஒருவருக்கும் தனி பெடல்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்க அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி லெவல்லாம் வந்து ஒரே லெவலாக இருக்கணும். இந்த மாதிரி எக்ஸஸாக வந்து வரக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளவர் வந்து போடுறீங்க அப்படின்னா அதோட லெவல் வந்து கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? நீங்கள் இது கூடமே டிவைட் பண்ணி பாருங்கள். இப்போ எனக்கு இங்கே இடம் இல்லை, நான் அதுக்கு இதுலேயும் வந்து ஜாயின் பண்ணி விட்டுடுறேன். ஓகே, உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஹம்ஸுக்குமே உங்களுக்கு கிளியராக வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கும் டிஃப்ரெண்ட்டு. ஸோ நீங்கள் போடும்போது இந்த மாதிரி 4ஆக டிவைட் பண்ணிவிட்டு அப்புறம் ஹம்ஸ் போட்டிங்க அப்படின்னா பார்க்க ஈவனாக அழகாக இருக்கும். ஸோ இதுக்குமே நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம், எக்ஸஸாக வராமல் இருக்க. ஸோ இப்போ 4 கோடு ஹம்ஸுக்கு போட்டோம் இல்லையா? இதுக்கு நம்ம 4 கோடு போட்டுட்டு அதுக்கு நடுவில் ஒரு கோடு போட்டுக்கலாம். அந்த மாதிரி போட்டுட்டோம். கொஞ்சம் நம்ம பெரிய ஃப்ளவராக போடுவோம் இல்லையா? ஸோ அதை வந்து இப்படி ஜாயின் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இன்னொரு ஃப்ளவரு. ஸோ நம்மளுக்கு எத்தனை பெடல்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு எல்லா ஷேப்புமே வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து வரும். ஓகேவா? ஸோ பேசிக் வந்து இதுதான். ஸோ இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கொஞ்சம் பெரிய ஃப்ளவர் போடுறீங்க அப்படின்னா 4 கோடு போட்டுட்டு அதுக்கு நடுவில் இந்த மாதிரி வந்து போடுங்க. ஸோ இதான் வந்து பேஸு. ஸோ அதை வச்சு இந்த ஃப்ளவர்ஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ணுறோம். இந்த ஃப்ளவருக்கும் அதே தான். நெக்ஸ்ட்டு இந்த ஷேப் போட சொல்லியிருப்பேன். ஸோ லோட்டஸ்க்காக. ஸோ இப்படி போட்டுட்டு மேலேருந்து கீழே கொண்டு வாங்க. கீழேருந்து மேலே போக வேணாம், சரியா? ஸோ மேலேருந்து கீழே. அதே மாதிரி இந்த பக்கம் மேலேருந்து கீழே, மேலேருந்து கீழே. ஸோ நார்மலாக வந்து லைட்டாக ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு அப்போ அழகான லோட்டஸ் வந்து கிடைக்கும். இதுவுமே நல்லா வந்து லைட்டாக டச் ஆகிற மாதிரி பண்ணி விட்டுருங்க. கீழே ஸ்பைரல். ஸோ அகெயின் ஒரு முறை எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடிக்கடிக்க இந்த இது எடுத்து விட்டு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பிசுறு வராது. ஸோ நான் ஒரே கையில் ஹேண்டில் பண்ணுறதுனால அப்படியே வந்து போடுறேன். ஸோ இதுவும் நினச்சிக்காதீங்க. ஸோ மேலேருந்து கீழே, நெக்ஸ்ட்டு மேலேருந்து கீழே. அதே மாதிரி இந்த பக்கம் மேலேருந்து கீழே, மேலேருந்து கீழே ஒரு ஸ்பைரல்.
ஸோ ஓகேவா, நம்மளுக்கு வேணும்னா நீங்கள் கீழே இறக்கிக்கோங்க, இல்லை அப்படியே விட்டுக்கோங்க. ஸோ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான் எல்லாமே. ஓகேவா, லோட்டஸ் பொறுத்த வரையும். ஸோ எப்படி உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து எது எப்படி எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஓகேவா, ஸோ நம்ம இந்த வீடியோவில் லோட்டஸு, ஃப்ளவரு, இந்த பெடல்ஸு, ஹம்ஸு, நெக்ஸ்ட்டு லோட்டஸு எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இன்னுமே நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து இருக்குது. நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுல தான் எல்லாமே இருக்குது. ஓகேவா, ஒரு ஸ்பைரலு அதே மாதிரி ஃபுல்லாக குட்டி குட்டி ஸ்பைரல் மாதிரி போட்டிங்கன்னா அதுவுமே வந்து ஒரு பூ மாதிரி உங்களுக்கு ஓகே ஆகும். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சின்னதாக ஒரு டாட் வச்சியும் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ அங்கங்கே ஒரே ப்ரெஷர் தான் கொடுக்கணும். நம்மளுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸ்க்கு ஒரே ப்ரெஷர் தான் கொடுக்கணும். சரி, நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக டாட் வச்சும் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா இதுவுமே ஒரு ஃப்ளவர் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கேளுங்க. ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். கிளாஸில் என்ன டவுட் இருந்தால் கேளுங்க. கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா, தேங்க்யூ.